இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளவுஸ் கட்டிங் வந்து இந்த சாரியோட தான். நிறைய பேர் வந்து சாரிக்கு உள்ள பிளவுஸ் போட மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தனியா இந்த சைடு பாருங்க, சாரி நல்லா இருக்கு. இந்த சைடு சாரி பிளவுஸ் வந்து அவங்க வந்து அங்கே பிளவுஸ் போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து இருக்காங்க இந்த துணியில அதுவே அவசியமாக இருக்காங்க. சரி, இனிமே இந்த அளவுக்கு சொல்லி வச்சுக்கோங்க, நான் போன் தருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இந்த அளவு பிளவுஸ் போயிட்டு இந்த நாளைக்கு நம்ம இந்த அளவு பிளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். வாங்க வீடியோ. அவங்களுக்கு வந்து தாராளமா நல்லா 1 மீட்டர் எடுத்துக்கிட்டு 1 மீட்டர் பார்த்து ரொம்ப கத்துட்டே வராது அப்படின்னு சொல்றவங்க கூட ஈஸியா நான் சொல்றேன் ட்ரை பண்ணிப்பாங்க. கண்டிப்பா உங்களால ஒரு சூப்பரான பிளவுஸ் ஈஸியா உங்களால ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நம்ம கிளியரா இது எடுத்துலாமா? சாரி முந்தி எடுக்கணும். இது வந்து பிளவுஸ். ஓகேங்களா? நம்ம இப்போ பிளவுஸ் கட்டிங்குள்ள போலாம். இந்த ஆம்கோல் இந்த ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கட் பண்ணீங்கன்னா, நானும் இதை யூஸ் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் தான் ரொம்ப அழகா ஃபிட்னஸா வந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கேல் வந்து எல்சி ஸ்கேல் வந்து எதுக்காகனா, நம்ம வந்து கரெக்டான அளவுல வச்சிருக்கோமா இல்லைன்னா இப்படி சைடா வச்சிருக்கோமான்னு சொல்லி இந்த எல்சி ஸ்கேல்ல நமக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்றவங்க ஆம்கோல் கர்வு அப்புறம் வந்து கழுத்து வளைவெல்லாம் எடுக்கப்ப சில பேருக்கு வந்து டிராயிங் நிறைய நல்லா சரியா வராது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிகினர்ஸா இருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இது வந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்துருக்கோம். 1 மீட்டர் கிளாத் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் கொடுக்குமா? எப்பயுமே எடுத்ததுமே நம்ம வந்து மூடிய பக்கம் வந்து நம்மள பக்கம் இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். இதை மட்டும் எப்பயுமே கரெக்டா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைட்ல அலைன்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கா பாத்துக்கோங்க. ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா அதையும் நம்ம அலைன்மெண்ட் வந்து சரியா இது பண்றதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு முதல் அலைன்மெண்ட் சரி பண்ணிக்கணும். அதை வந்து இது எப்படி நீங்களே பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்கேல் எப்படி வச்சு காட்டுறேன், அலைன்மெண்ட் வந்து கரெக்டா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நேரா ஒரு லைன் போட்டு அலைன்மெண்ட்டை முதல் சரி பண்ணிக்கலாம். இது அலைன்மெண்ட்காக இந்த லைன். ஓகேங்களா? இது வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நல்லா திக்னஸாவே கொடுப்போம். துணி தாராளமா இருக்கு, அதனால நம்ம தாராளமா கொடுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஸ்டமரை வந்து சூப்பரா ஈஸியா வந்து கவர் பண்ணிடலாம். அளவு பிளவுஸ் இல்லாம கூட அவங்களுக்கு வந்து டாட் எப்படி இருக்குல்ல வைக்கலாம், அந்த மாதிரியான யோசனைகள்லாம் நமக்கு அதிகமா வரும். பட் ஆனா அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு எனக்கு ஹாப்பி நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளவுஸ் வந்து நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. இப்ப இதுவே எனக்கு அழகா இருக்கு, ஃபிட்னஸா இருக்கு, இதே மாதிரி இன்னொன்று தச்சு கொடுமான்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு இன்னும் டபுள் சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் சந்தோஷங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிகினர்ஸ் ரொம்ப பிகினர்ஸா கொஞ்சம் அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சுருக்கம் அதிகமா இருக்கு. பட் நம்ம வந்து நம்ம கைகளே நமக்கு மூலதனம். ஸோ கையை வச்சே நான் அயன் பண்ணிடுவேன். ஓகே, இந்த மாதிரி கரெக்டா இந்த ஜாயினிங் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்க லைன், இந்த இதுல மடிச்சு தைச்சிருக்கோம். அப்ப அந்த கரெக்டா அதுக்கான லைன்ல தான் வைக்கணும். சரிங்களா? ஏன் இந்த லைன்ல வைக்காம இங்க வைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அதுக்குதான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம், இது மடிச்சு தைச்சது. அப்ப தச்ச லைன்ல தான் நம்ம கரெக்டா வைக்கணும். வச்சுட்டு கழுத்து பகுதியை கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அயன் பண்ணாத பிளவுஸ் கொடுத்தாங்கன்னா இந்த பாத்தீங்களா, கையை வச்சே நம்ம அயன் பண்ணிடணும். நல்லா ஃபிட்னஸ் ஆயிடும்.
இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்ட். இது வந்து ஒண்ணு போல இருக்காது. எதனாலன்னா நம்ம இந்த டாட் பிடிச்சிருக்கோம். சோ இந்த இடத்துல கேப் வரதான் செய்யும். அதனால நீங்க சாய்வா இருக்கேன்னு நினைக்கிறீங்க, இதை இழுத்து வச்சீங்க வைக்காதீங்க. இந்த மாதிரி வச்சே நீங்க தைங்க. இந்த கழுத்தும் இந்த ஆம்கோலும் கரெக்டா இருக்கும். இது மட்டும் கரெக்டான பாருங்க. கரெக்டான முதுகு இறக்கத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு மார்க்கிங். அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கச்சிதமா தச்சு கொடுக்கும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து நமக்கு கஸ்டமர் வந்து அதிகமா எனக்கு வர்ற வாய்ப்பு அதிகமா இருக்கும். நம்ம அளவு எடுத்து தைக்கும் போது கூட அவங்களுக்கு நேர் கட்டிங் சரியா வருமா, கிராஸ் கட்டிங் சரியா வருமா, அந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள் வரும். பட் அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஈஸியா ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது வந்து நான் கத்துக்கிட்ட அனுபவம். உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு யார் யாருக்கெல்லாம் பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த பாத்தீங்களா? இப்ப வந்து நெக்ஸ்ட் இந்த இந்த டாட் இடத்த கரெக்டா அந்த கோட்டு மேல வச்சு இந்த கை வச்சு பிடிச்சிட்டு இப்ப இதை நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டு உயரத்தை மார்க் பண்ணி பின் பக்கம் உயரம். நெக்ஸ்ட் இந்த கழுத்தை கரெக்டா வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு கழுத்தோட ஓகேங்களா. நெக்ஸ்ட் சோல்டரோட கை ஜாயின் பண்ற அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல துணியை கரெக்டா பிடிச்சிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஆம்கோல் சரியான ஆம்கோலோட அளவு இங்க இருந்து கரெக்ட் இங்கேயும் அதுவும் ஒரு மார்க்கிங். ஓகேங்களா, அவ்வளவுதாங்க நம்மளோட பிளவுஸ் பின் பக்க அளவோட மார்க்கிங். இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம இப்ப புடிச்சிருக்க வந்து கரெக்டான அளவு. இப்ப தையலுக்கான அளவு விடணும் இல்லையா, அதை நம்ம கரெக்டா எப்படி விடணும் பாருங்க. இது வந்து சரியான அளவு. இது நம்ம ஷோல்டர் பிட்ஸ் தைக்கிறதுக்கு தையலுக்கான அளவு. இது வந்து கழுத்தோட சரியான அளவு. இதுல இருந்து காணிச்சு தையலுக்கான அளவு. இது கை தையலுக்கான அளவு. இது ஷோல் ஆம்கோல் ஜாயின் பண்ற அளவு. இது கழுத்தோட அளவு. எந்த இடத்துல விட்டுருக்கோன்றதையும் கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து சரிவா தைக்க அவ்வளவுதான். பின்பக்கம் மாற்றம். இதுல நம்ம நெக்ஸ்ட் குறிக்கிறது என்ன அப்படின்னா ஆம்கோல். ஆம்கோலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சும்மா ஸ்கேல வச்சு நம்ம டிராப் பண்ணிடக்கூடாது. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அதுல சின்ன ஹிண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டான அளவை மார்க் பண்ணிட்டு அதுல பாதியா பிரிச்சு அந்த இடத்துல ஒரு டாட் யூஸ் பண்ணணும். அந்த அளவை கரெக்டா இந்த இதுல ஜாயின் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடமும் ஜாயின் ஆகுற மாதிரி எது வருமோ அந்த பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் அதே மாதிரியே கழுத்தும் நல்லா கேவ் எடுத்து வளைச்சு இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் சமமா இருக்கிறதுக்காக நீங்க பண்ணி ரெடி பண்ணி பின் பக்கம் பாருங்க சூப்பரா எடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு அர்த்தம் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மார்க்கிங் தெரியும்.
நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல இது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா பட்டி பகுதிட்டு கரெக்டா இருக்கும். இது 4 ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு 4 மடிச்சுக்கோங்க. அப்படின்னாதான் வந்து கைப்பகுதிக்கு 4 மடிப்பதான் ஈஸியாகும். இது ஒன்று போல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று போல இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லாட்டினா அதுக்கு ஒரு லைன் போட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே கையை மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1 1.25 இன்ச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கையளவு இதை வந்து அவங்க வந்து 1 இன்ச் வந்து ஏற்ற சொன்னாங்க. ஸோ நம்ம ஒரு 1 இன்ச் கிட்ட கை இறக்கம் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த இன்ச் அளவையும் நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம வைக்க வேண்டியது இந்த இடத்துல அவங்க கை 1 இன்ச் இறக்கம் கேட்டாங்க, அதனால இறக்கம் கொடுத்துட்டு இருக்கனால இப்ப கரெக்டான அளவை நம்ம இங்க மார்க் கைகளோட அளவுகளை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க ஆம்கோல் அளவையும் மார்க் பண்ணிட்டு இதுல ஒரு லைன் அதுல ஒரு இது தையலுக்கான இது வந்து அளவு தையலுக்கான அளவை நான் குறிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த முடிகிற இடம் தான் நமக்கு ஆம்கோல் முடியுது. அப்ப அந்த இடத்துல இந்த ஸ்கேலோட ஜாயினிங் வரணும், வர்ற மாதிரி இங்க கரெக்டா செட் ஆகணும். இந்த மாதிரி வச்சு ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி தெரியாது, ஆனா ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணா கரெக்டா வரும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் இது சொல்றேன். கை எல்லாமே மார்க் பண்ணிட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல எனக்கு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சொல்றேன். கரெக்டான இந்த நம்ம முடிச்சிருக்க ஆம்கோல் கிட்ட இந்த இடத்துல வர்ற மாதிரி இந்த இடத்த பிளேஸ் பண்ணிட்டு இங்க ஃபிட் பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரம் வருதோ கரெக்டா அந்த லைனை இதுல ஜாயின் பண்ற மாதிரி வச்சுட்டு நமக்கு நல்லா பெண்டிங் கொடுத்து கட் பண்ணுங்க. நல்லா அந்த இடத்துல வளைவு கொடுத்து இருக்கும். சென்டர் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி அவன் மடிச்சு தைக்கிறதுக்காக விட்ட இடத்தையும் கட் பண்ணிருக்கோம். இது வந்து கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் அதையும் கட் பண்ணிருக்காங்க. இதை 4 ஹோல்ட் பண்ணோம் இல்லையா, அதையும் கைப்பகுதியும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டியது வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஃப்ரண்ட் பார்ட்டை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அளவு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் கட்டா நேர்கடான்னு பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி நான் எனக்கு கொடுத்த அளவு நான் தச்சு கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட்டுன்றது எனக்கு தெரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் கட் நேர்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பின்பக்கம் நம்ம வெட்டின துணியை இது மேல பிளேஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம ஸ்கேல் வச்சு கரெக்டான அளவுகளுக்கு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிடுவோம். சரிங்களா? பின்பக்கம் மார்க்குங்க அப்படியே போட்டு பின்பக்கம் மார்க் ஃபுல்லா மார்க் பண்ணுவோம். மார்க்கிங் ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு எடுத்துடலாங்க. முன் பக்க கழுத்து இந்த ஊர் சைடு தான் எப்பயுமே எடுக்கணும். அது கரெக்டா ஞாபகம் பண்ணுங்க.
கரெக்டா நம்ம தையலுக்காம அரைஞ்சு விட்டதை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு மார்க் பண்றேன். நம்மளோட முன்பக்க கழுத்தோட இங்கேயே வருது அங்கேயும் கரெக்டான மார்க்கிங். நெக்ஸ்ட் இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த டாட்டும் நம்ம பிடிச்சோம் சென்டர்ல எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டாட் பிடிச்ச இதையும் நம்ம துணியால கரெக்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த தையலுக்கான விட்ட அளவுகள்ல இருந்து காலஞ்சு இறக்கி கரெக்டா வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு ரொம்ப இழுத்துறாதீங்க, நார்மலா இழுத்து வச்சு நார்மலா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி வச்சு இந்த அளவை மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தையலுக்கான அவ்வளவுதாங்க நினைத்த தன்மையோட இது வந்து தையல் இது கரெக்டா லைன் ட்ரா பண்ணிடலாமா? எப்பயுமே முன்பக்கத்துல இருந்து பின்பக்க அளவுல இருந்து முன்பக்க அளவுக்கு சைட்ல வந்து ஒரு 4 இன்ச்சு இல்ல ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கழுத்து டிராயிங் வந்து அதே மாதிரி எடுத்து மெயின் டாட் வந்து இங்க இருந்து நம்ம குறிச்ச இடத்த நோட் பண்ணக்கூடாது. அது வந்து இந்த அளவு குறிக்கிறதுக்காக நோட் பண்ணியது. டாட் வர்ற இடம் வந்து கரெக்டா 4 இன்ச்ல வரும். ஓகேவா? இங்க 4 இன்ச்சு இதுதான் மெயின் டாட். நெக்ஸ்ட் இங்கிட்டு இருந்து ஒரு 2 இன்ச்சு, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்ப லைன் டிராப் நம்ம கட் பண்ணிடலாமா? கழுத்து போடுறது கஷ்டமே. கரெக்டா இந்த இடத்துல நம்ம நடைய வேணும். அந்த இடம் தான் நமக்கு வந்து மெயின் டாட். நம்ம அந்த ஒரு டாட் வச்சுதான் மொத்த 3 டாட்டையும் பிடிக்க போறோம். ஸோ அந்த இடத்துல கரெக்டா அந்த பெண்டிங் இருக்குன்னு தெரியும். அவ்வளவுதான். சூப்பரா எடுத்தாச்சு. இதையும் நம்ம டைம் ஓட்டோ பண்ணிடணும். ஃப்ரண்ட் சைடு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இவ்வளவு துணி எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அப்படியே இன்னொரு பட்டி துணிக்கு கூட ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பட்டி நல்லா ஸ்ட்ராங்கா கொடுக்கறதுக்கான. ஓகேவா? இது அப்படியே நம்ம பட்டிக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட பட்டி பீஸ் ஊக்கு பட்டி வைக்கிறதுக்கு இந்த இது சமமா நல்லா அந்த அளவுலாம் இருக்கிறதுனால தாராளமாவே நம்ம மடிச்சு உள்ள வச்சோம்னா பட்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கு 2 இன்ச் தான் வைக்கணும், 2.5 இன்ச் தான் வைக்கணும். துணி இல்லாதவங்களுக்கு அது ஓகே. துணி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாராளமாவே நம்ம வெட்டி வச்சோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இதை நம்ம விரிச்சு விட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். நெக்கோட கிராஸ் பீஸ் எடுக்கணும் இல்லையா, அந்த நெக்கோட கிராஸ் பீஸ்க்கா
கிராஸ் பீஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் கிராஸ். இந்த மாதிரி இழுத்து பார்த்தா ரப்பர் மாதிரி வரணும். இதுல நம்ம கிராஸ் எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவ்வளவுதான். சூப்பரா பீஸ் இந்த லைன்லயே கட். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து கை ஏதாவது ஜாயின் பண்ண வேணும்னா இந்த பீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னோட ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, பட்டி, கைப்பகுதி, முன்பக்கம் எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு சூப்பரா கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான பிளவுஸ் கட்டிங்க ஈஸியா நம்ம பாக்குறதுக்கு நேர் கட்டிங், ஸ்ட்ரைட் கட்டிங் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரிசையா போடுவேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.